ओम शांति। 16 अप्रैल 2024 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, तुम्हें सतो प्रधान बनना है तो बाप को प्यार से याद करो। पारसनाथ शिव बाबा तुम्हें पारसनाथपुरी का मालिक बना देते हैं। இனிமையான குழந்தைகளை, நீங்கள் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் என்றால் பாபாவை அன்போடு நினைவு செய்யுங்கள். பாரஸ்நாத் தங்கமாக மாற்றக்கூடிய சிவபாபா உங்களை பாரஸ்புரிக்கு स्वर्गத்திற்கு यजमानராக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். प्रश्न, तुम बच्चे किस एक बात की धारणा से ही महिमा योग्य बन जाते हो? குழந்தைகளாகி நீங்கள் எந்த ஒரு தாரணையின் அடிப்படையில் புகழுக்கு தகுதியுடையவராக ஆகிவிடுகிறீர்கள். उत्तर, बहुत बहुत निर्माण चित्त बनो. किसी भी बात का अहंकार नहीं होना चाहिए. बहुत मीठा बनना चाहिए. மிக மிக பணி உடையவராக ஆக வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அகங்காரம் இருக்கக்கூடாது. மிகவும் இனிமையாக ஆக வேண்டும். अहंकार आया तो दुश्मन बन जाते हैं. ऊंच अथवा नीच पवित्रता की बात पर बनते हैं. जब पवित्रता है तो मान, अपवित्रता तो सबको माथा टेकते हैं. அகங்காரம் வந்தால் எதிரியாக ஆகிவிடுகிறீர்கள். தூய்மையின் விஷயத்தில் மூலமாக தான் உயர்ந்தவர்களாக அல்லது கீழானவர்களாக ஆகிறார்கள். தூய்மை இருக்கும்போது மரியாதை இருக்கிறது. தூய்மையற்ற நிலையில்தான் அனைவருக்கும் तले वणंग वेंडिया இருக்கிறது. ओम शांति। रूहानी बाप रूहानी बच्चों को समझाते हैं. बाप भी समझाते हैं कि हम इन बच्चों को समझाते हैं. ये भी बच्चों को समझाया गया है कि भक्ति मार्ग में भिन्न भिन्न नाम से अनोखा नक्षत्र बना दिया है. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாபாவும் நாம் இந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அநேக பெயர்களில் பலவிதமான சித்திரங்களை உருவாக்கி விடுகிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. जैसे कि नेपाल में पारसनाथ की तो मानते हैं, उनको बहुत बड़ा मंदिर भी रखे हैं बहुत, परंतु है कुछ भी नहीं. 4 दरवाजे हैं, 4 मूर्तियां हैं. நேபாளத்தில் பாரசநாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய மிகப்பெரிய கோயிலும் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இல்லை. 4 நுழைவாயில்கள் இருக்கிறது. 4 மூர்த்திகள் இருக்கின்றன. चौथा है श्री कृष्ण को रखा है. अब शायद कुछ बदली कर दी है. अब पारसनाथ तो हाँ जरूर शिव बाबा को ही कहेंगे. मनुष्यों को पारस बुद्धि भी वहीं बनाते हैं. இப்போது எதையாவது மாற்றியிருக்கலாம். கண்டிப்பாக பாரசநாத் என்று சிவபாபா தான் சொல்லப்படுகிறது. மனிதர்களை பாரஸ் புத்தியுடையாக்குபவர் சிவபாபா தான் மாற்றுகிறார். तो पहले उनका ये समझाना है, ऊंचते ऊंचे हैं भगवान, पीछे हैं सारी दुनिया. सूक्ष्म वतन ये सारी सृष्टि तो है ही नहीं. पीछे होते हैं लक्ष्मी नारायण की विष्णु. மனிதர்களை பாரச புத்தியுடையவர்கள் அவர்தான் மாற்றுகிறார். எனவே முதலில் அவர்களுடைய இதை புரிந்து கொள்ள வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், பின்னால் முழு உலகமும் இருக்கிறது. சூக்ஷ்மத்தில் உலகம் எதுவும் கிடையாது. पीछे होते हैं लक्ष्मी नारायण या विष्णु. पिन्नाल लक्ष्मी नारायण अल्लाह विष्णु इरकराர்கள். वास्तव में विष्णु का मंदिर भी रंग है. विष्णु चतुर्भुज 4 भुजाओं वाले कोई मनुष्य तो होते ही नहीं. बाप समझाते हैं यह लक्ष्मी नारायण है जिसको इकट्ठे विष्णु के रूप में दिखाते हैं. உண்மையில் விஷ்ணுவின் கோயில் கூட தவறாகும். 4 புஜங்களை உடையவராக இருக்கிறார்கள். 4 புஜங்களுடைய மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. பாபா புரிய வைக்கிறார். லட்சுமி நாராயணன் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களை ஒன்றாக்கி விஷ்ணு ரூபத்தில் காட்டியிருக்கிறார்கள். लक्ष्मी नारायण तो दोनों अलग अलग है. सूक्ष्म वतन में विष्णु को 4 भुजें दे दी है, अर्थात दोनों ही मिलाकर चतुर्भुज कर दिए हैं. बाकी ऐसा कोई होता ही नहीं. लक्ष्मी नारायण இருவரும் தனித்தனியார்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் சூக்ஷ்ம வதனத்தில் விஷ்ணுவிற்கு 4 புஜங்களை காண்பித்து விட்டார்கள். அதாவது இருவரையும் சேர்த்து 4 புஜங்களாக்கி விட்டார்கள். மற்றபடி அப்படி இருப்பதில்லை. मंदिर में जो चतुर्भुज दिखाते हैं वह है सूक्ष्म वतन का. चतुर्भुज तो शंख, चक्र, गदा, पदा आदि देते हैं. ऐसा कुछ भी नहीं. கோயில்கள் 4 பூஜைகளை காட்டி விட்டார்கள். அதுவும் சூக்ஷ்ம வத்தனுடையதாகும். 4 கைகளிலும் சங்கு, சக்கரம், அதாவது கதா, தாமரை போன்றவர்கள் கொடுத்து விட்டார்கள். அப்படி எதுவும் கிடையாது. चक्कर भी ही तुम बच्चों को ही है. नेपाल में विष्णु का बड़ा चित्र क्षीर सागर में दिखाते हैं. पूजा के दिनों में थोड़ा दूध डाल देते हैं. சக்கரம் கூட உங்களுடைய குழந்தைகளாகிய உங்களுடையதாக இருக்கிறது. நேபாளத்தில் விஷ்ணுவின் பெரிய சித்திரத்தை பார்க்கடலில் காட்டியிருக்கிறார்கள். பூஜை நாட்களில் கொஞ்சம் பாலை ஊற்றி விடுகிறார்கள். बाप एक एक बात पर अच्छी
रीति समझाते हैं, ऐसा कोई भी विष्णु का अर्थ समझ ना सके, जानते ही कुछ भी नहीं. ये तो பகவான் खुद समझाते हैं. பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல விதத்தில் புரிய வைக்கிறார். இப்படி வேறு யாரும் விஷ்ணுவின் அர்த்தத்தை புரிய வைக்க முடியாது, தெரியவும் தெரியாது. இதை பகவான் அவரே புரிய வைக்கிறார். भगवान कहा जाता है शिव बाबा को, तो एक ही परंतु भक्ति मार्ग वालों ने नाम अनेक रख दी है. तुम अभी अनेक नाम नहीं लेंगे. பக்தி மார்க் में बहुत धक्के खाते हैं. சிவபாபா தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. இருப்பவர் ஒருவர் அவர்தான். ஆனால் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அநேக பெயர்களை வைத்து விட்டார்கள். இப்போது நீங்கள் அநேக பெயர்களை கூற மாட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் நிறைய ஏமாற்றம் அடைந்தார்கள். तुमने भी खाए हैं. अभी अगर तुम मंदिर आदि रखेंगे तो भी उस पर समझाते हैं ऊंचते ऊंच भगवान सुप्रीम सोल निराकार परमपिता परमात्मा हैं. பக்தி மார்க்கத்தில் நிறைய ஏமாற்றம் அடைந்தார்கள். நீங்களும் கூட அடைந்தீர்கள். இப்போது நீங்கள் ஒருவேளை கோயிலில் போன்றவற்றை பார்த்தீர்கள் என்றால் அதை பற்றி உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் பரமாத்மா நிராகார பரம்பிதா பரமாத்மா என்று நீங்கள் சிவபாபாவை தான் புரிய வைப்பீர்கள். आत्मा शरीर द्वारा कहती है हो परमपिता. आखिर फिर महिमा भी ज्ञान का सागर सुख का सागर उनका ही कहते हैं. बाप भक्ति मार्ग में ही एक अनेक नक्षत्र रख दी है. ज्ञान मार्ग में तो ज्ञान सागर ही एक ही होते हैं. वही पतित पावन सर्व का सद्गति दाता है. ஞான கடல் என்றும் சுக கடல் என்றும் அவருடைய மகிமை இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் ஒருவருக்கு அநேக சித்திரங்கள் இருக்கின்றன. ஞான மார்க்கத்தில் ஞான கடல் ஒருவராக இருக்கிறார். அவர்தான் பதித்த पावन அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கிறார். तुम्हारी बुद्धि में सारी चक्कर फिरता है. ऊंचते ऊंच परमात्मा हैं, उनके लिए ही भाग्यन गायन भी है. सिमर सिमर सुख पाओ, अर्थात एक बाप को याद करो तो अथवा सिमरन करते रहो तो अलग कलह कलेश मिट सकता है. फिर जीवन मुक्ति पद पालेंगे. பாபா சொல்கிறார், உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மா. நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள். அதாவது ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள் அல்லது சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். அப்போது உடலின் சண்டை சச்சரவுகள் துன்பங்கள் நீங்கும். பிறகு ஜீவன் முக்தி அடைந்து விடுவீர்கள். ये है जीवन मुक्ति है ना. बाप ने ही ये सुख का वर्षा देते हैं. अकेले ये तो नहीं पाएंगे, जरूर राजधानी होगी. கோயா பாப் ராஜதானி ஸ்தாபனை करते हैं. பாபாவின் மூலம் இந்த சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. தனியாக இதை யாருக்கும் அடைய முடியாது. கண்டிப்பாக ராஜ்யம் இருக்க வேண்டும். பாபா ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். सतयुग में राजा रानी प्रजा सब होते हैं. तुम ज्ञान प्राप्त करते हो तो जाकर बड़े कुल में जन्म लेते हो. बहुत सुख मिलता है. जब वह स्थापना हो जाती है तो ची आत्माएं सजा खाकर वापस घर चली जाती है. சத்தியுகத்தில் ராஜா ராணி பிரஜைகள் அனைவரும் இருக்கிறார்கள். நீங்கள் ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே சென்று நீங்கள் உயர்ந்த குலத்தில் இப்போதை பிறவி எடுப்பீர்கள். நிறைய சுகம் கிடைக்கிறது. எப்போது அது ஸ்தாபனை ஆகி விடுகிறதோ அப்போது மோசமான ஆத்மாக்கள் தண்டனை அடைந்து திருப்பி சென்று விடுகிறார்கள். अपने अपने सेक्शन में जाकर बैठेंगे. அவர்களுடைய பிரிவில் சென்று நின்றுவிடும். इनकी सब आत्माएं आएंगी फिर वृद्धि को पाती है. ये बुद्धि में रहना चाहिए कि ऊपर से कैसे आते हैं. எப்போது ஸ்தாபனை ஆகிவிடுகிறதோ அப்போது மோசமான ஆத்மாக்கள் தண்டனை அடைந்து திருப்பி சென்று விடுவார்கள். அவருடைய பிரிவில் சென்று நின்று விடுவார்கள். இப்போது இவ்வளவு அனைத்து ஆத்மாக்களும் வருகிறார்கள். பிறகு அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலிருந்து எப்படி வருகிறார்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ऐसा तो नहीं 2 पत्ते को बदले 10 पत्ते इकट्ठे आना हैं. नहीं, कायदा अनुसार पत्ते निकलते हैं. ये बहुत बड़ा जाड़ है. दिखाते हैं कि एक दिन में लाखों की वृद्धि हो जाती. पहले समझाना है ऊंचे ऊंचे है भगवान पतित पावन दुख हरता सुख करता भी वही है. ஒரு இலைக்கு பதிலாக 10 இலைகள் ஒன்றாக வர வேண்டும் என்பது கிடையாது. விதிப்படி இலைகள் வருகின்றன. இது பெரிய மரமாகும். ஒரு நாளில் லட்சக்கணக்கானவர்கள் வளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது என்பது காட்டுகிறார்கள். முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். தூய்மையற்றவர்கள் தூய்மையாக்குபவர். துக்கத்தை போக்கி சுகத்தை அளிப்பவர் அவர்தான் என்பதை புரிய வைக்க வேண்டும். जो भी भ्रष्टाचारी दुखी होते हैं उन सबको आकर सुख देते हैं. दुख देने वाला है रावण. मनुष्यों को ये मालूम ही नहीं पड़ा था कि बाप आए हैं तो जो आकर समझाएंगे. நடிகர் யாரெல்லாம் துக்கம் அடைகிறார்களோ வந்து அவர்கள் அனைவரும் சுகம் கொடுக்கிறார்கள். துக்கத்தை கொடுப்பவன் ராவணனாக இருக்கிறான். பாபா வந்திருக்கிறார் என்று மனிதருக்கு தெரியவில்லை. தெரிந்தால் தானே புரிந்து கொள்ள முடியும்.
बहुतों को समझाते समझाते फिर तिरक जाते हैं। बाहर निकलने वाला है जैसा स्नान करते करते पाँव फिसल जाता है तो पानी का अंदर घुस जाता है। நிறைய பேர் புரிந்து கொள்வார்கள், பிறகு ஓடி விடுகிறார்கள். எப்படி என்றால் வெளியே சென்று விடுகிறார்கள். எப்படி என்றால் எவ்வாறு குளித்து கொண்டிருக்கும் போது கால் வழுக்கிவிட்டால் பிறகு தண்ணீருக்குள் சென்று இறந்து விடுகிறார்கள். बाबा तो अनुभवी हैं, ये भी विशेष सागर है। बाबा ही इनको क्षीर सागर तरफ से लेते हैं, परंतु माया रूपी ग्रह अच्छे अच्छे महारथियों को भी हब कर लेती है. இது விஷக்கடலாகும். பாபா உங்களை பார்க்கடலில் பக்கம் அழைத்து கொண்டு செல்கிறார். ஆனால் மாயை என்னும் முதலை நல்ல நல்ல மகாரதிகளை கூட விழுங்கி விடுகிறது. जीते जी बाप को गोद से मरकर रावण की गोद में चले जाते हैं, अर्थात मर जाते हैं. हम बच्चे की बुद्धि में हैं ऊंचते ऊंच बाप पर रचना रचते हैं. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பாபாவின் மடியில் இருந்து ராவணின் மடிக்கு சென்று விடுகிறார்கள், அதாவது இறந்து விடுகிறார்கள். குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா இருக்கிறார், பிறகு படைப்பை படைக்கிறீர்கள். स्त्री जाकर भी सूक्ष्म वतन तो है ही नहीं, बल तुम सूक्ष्म वतन में जाते हो, साक्षात्कार करते हो, वहाँ चतुर्भुज दिखाते हैं, चित्रों में भी है. சூக்ஷ்ம வத்தனத்தில் வரலாறு புவியியல் என்றும் இருக்காது. நீங்கள் சூக்ஷ்ம வத்தனத்துக்கு செல்கிறீர்கள், காட்சிகளை பார்க்கிறீர்கள், அங்கே 4 பூஜ்ஜமுடையவரை பார்க்கிறீர்கள், சித்திரங்களிலும் இருக்கிறது என்று பாபா புரிவிக்கிறார். तो बुद्धि में बैठा हुआ है तो जरूर साक्षात्कार होंगे, परंतु ऐसा कोई चीज़ है ही नहीं. यह भक्ति मार्ग की बात है. अभी तक பக்தி மார்க் चल रहा है. எனவே புத்தியில் அமர்ந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக காட்சி ஏற்படுகிறது. ஆனால் அப்படி என்ற எந்த பொருளும் இல்லை. இது பக்தி மார்க்கத்தின் சித்திரமாகும். இப்போது வரை பக்தி மார்க்கம் நடந்து தான் கொண்டிருக்கிறது. பக்தி मार्ग में पूरा होगा तो फिर ये चित्र रहेंगे नहीं. स्वर्ग में ये सब बातें भूल जाएंगे. अब बुद्धि में है कि यह लक्ष्मी नारायण 2 रूप चतुर्भुज में है. लक्ष्मी नारायण की पूजा तो चतुर्भुज ही पूजा है. பக்தி மார்க்கம் முடிந்தது என்றால் பிறகு இந்த சித்திரங்கள் இருக்காது. சொர்க்கத்தில் இந்த அனைத்து விஷயங்களும் மறந்து விடுவீர்கள். லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணுவின் 2 ரூபம் என்பது இப்போது புத்தியில் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணன் பூஜை என்பது சத்துர்புஜ விஷ்ணுவின் 4 கைகள் கொண்டவருடைய விஷ்ணுவினுடைய பூஜையாகும். लक्ष्मी नारायण का मंदिर है, चतुर्भुज का मंदिर, बात एक ही है. इन बातों इन दोनों को ज्ञान और किसको भी नहीं है. तुम जानते हो यह लक्ष्मी नारायण का राज्य था, विष्णु का राज्य तो नहीं कहेंगे. லக்ஷ்மி நாராயணன் கோயிலில் என்றால் சத்துர்புஜ விஷ்ணுவின் கோயிலும் என்றாலும் விஷயம் ஒன்றுதான். இருவருடைய ஞானம் வேறு யாருக்கும் கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். விஷ்ணுவின் ராஜ்யம் என்று சொல்ல முடியாது, விஷ்ணுவின் ராஜ்யம் என்று சொல்ல முடியாது, அது லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று பாபா சொல்கிறார். ये पालना भी करते हैं, सारे विश्व में मालिक है तो विश्व के में मालिक कहते हैं. शिव भगवान वच मैं तुमको राजयोग सिखलाता हूँ. अपने को आत्मा समझे, बाप को याद करो तो इस योग अग्नि से विक्रम विनाश हो जाएंगे. डिटेल में समझाना पड़ता है. बोलो ये भी गीता है. பாபா சொல்கிறார், முழு உலகத்தின் எஜமானர்கள் எனும்போது முழு உலகத்தின் பராமரிப்பும் செய்கிறார்கள். சிவ பகவானுடைய மகாவாக்கியம், நான் உங்களுடைய ராஜயோகம் கற்றுத்தருகிறேன். தன்னை ஆத்மா என்று புரிந்து பரமாத்மா சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலம் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும். விரிவாக புரிய வைக்க வேண்டும். இது கீதை தான் என்று சொல்லுங்கள். सिर्फ गीता में श्री कृष्ण का नाम डाल दिया है, ये तो रंग है सबका ग्लानि कर देती हैं, इसलिए भारत तमो प्रधान बन पड़ी है. अब है कलयुग दुनिया का अंत. इसको कहा जाता है तमो प्रधान आयरन एज. கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை மட்டும் போட்டு விட்டார்கள். இது தவறாகும். அனைவரையும் நிந்தனை செய்து விட்டார்கள். ஆகையால் பாரதம் தமோ பிரதானமாகிவிட்டது. இப்போது கலியுக உலகத்தின் கடைசியாகும். இதனை தமோ பிரதான உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. जो सतो प्रधान थे उनको 84 जन्म दे दिए हैं. जन्म मरण में तो जरूर आना है. जब पूरा 84 जन्म लेते हैं तब फिर बाप को आना पड़ता है पहले नंबर में. யார் சத்தோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்கள் தான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார்கள். பிறப்பும் இறப்பும் கண்டிப்பாக வந்தாக வேண்டும். எப்பொழுது முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார்களோ அப்போது பிரம்மா பாபா முதல் நம்பரில் வர வேண்டியிருக்கிறது. एक ही बात नहीं, इनकी सारी राजधानी थी, फिर जरूर होनी चाहिए. बाप सबके लिए कहते हैं अपने को आत्मा समझो, बाप को याद करो तो योग अग्नि से पाप कट जाएंगे.
कामचिता पर बैठ सब सवेरे हो गए हैं. இது ஒருவருடைய விஷயமே கிடையாது. இவருடைய முழு ராஜ்யமும் இருந்தது. மீண்டும் கண்டிப்பாக நடக்க வேண்டும். பாபா அனைவருக்கும் நன்றாக கூறுகிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலமாக பாவம் நீங்கிவிடும். காம செய்தல் அமர்ந்து அனைவரும் கருப்பாகி விட்டார்கள். இப்போது கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆவது எப்படி என்று யோசியுங்கள். तो बाप सिखलाते हैं, कृष्ण को भी आत्मा जरूर भिन्न भिन्न नाम रूप में लेकर आती है. तो लक्ष्मी नारायण थे, उनका ही 84 जन्म के बाद फिर वही बनते हैं. அதை பாபா தான் கற்றுத் தருகிறார். கிருஷ்ணரின் ஆத்மா விதவிதமான பெயர் ரூபங்களை எடுத்து வந்திருக்கிறது. யார் லக்ஷ்மி நாராயணாக இருந்தார்களோ அவர்கள் தான் 84 பிறவிகளுக்கு பிறகு लक्ष्मी नारायणाக மீண்டும் ஆக வேண்டும். तो अनेक बहुत जन्मों के अंत में बाप आकर प्रवेश करते हैं. फिर वह सतो प्रधान विश्व का मालिक बनाते हैं. तुम्हारे में पारसनाथ को पूजा करते हैं, जिसको भी पूज्य हैं. எனவே அவருடைய பெயர் நிறைய பிறவிகளின் கடைசியில் பாபா வந்து பிரவேசமாகிறார். பிறகு அவர் சத்தோ பிரதானமான உலகத்திற்கு எஜமானராக ஆக்குகிறார். உங்களில் पारसनाथையும் பூஜை செய்கிறார்கள், சிவனையும் பூஜை செய்கிறார்கள். जरूर उन्हों को शिव को ही ऐसा पारसनाथ कहते हैं. टीचर तो हो चाहिए, वे हैं ज्ञान सागर. सब सतो प्रधान पारसनाथ बनते हैं तो बाप तो बहुत प्यार से याद करो. பாபா சொல்கிறார், கண்டிப்பாக அவர்களுக்கு சிவன்தான் அப்படி பாரஸ்நாத்தாக மாற்றுகிறார். டீச்சர் வேண்டும் அல்லவா? அவர் ஞான கடலாக இருக்கிறார். இப்போது சத்தோ பிரதான பாரஸ்நாத்தாக வேண்டும் என்றால் बाबा मिகவும் அன்போடு நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். वहीं सबके दुख हरते हैं, दुख हरने वाला है. बाप तो सुख देने वाला है. यह है कांटों का जंगल. बाप आए हैं फूलों को बगीचा बनाने. बाप अपना परिचय खुद देते हैं. அவர்தான் அவருடைய துக்கத்தை போக்கக்கூடியவர், அனைவருடைய துக்கத்தை போக்கக்கூடியவராக இருக்கிறார். பாபா சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இது முட்களில் நிறைந்த காடாக இருக்கிறது, மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கிறார். பாபா தன்னுடைய அறிமுகத்தை தானே கொடுக்கிறார். मैं इस साधारण बूढ़े के तन में ही प्रवेश करता हूँ जो अपने जन्मों को नहीं जानते. भगवान वाच मैं तुमको राजयोग सिखलाता हूँ. तो ये ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி டரி है. பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் இந்த சாதாரண வயதானவரின் உடலில் பிரவேசமாகியிருக்கிறேன். அவர் தன்னுடைய பிறவிகளை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன். எனவே இது ஈஸ்வரி பல்கலைக்கழகமாக இருக்கிறது. एम एंड ऑब्जेक्ट ही राजा रानी बनने की है तो जरूर प्रजा भी बनेगी. मनुष्य योग बहुत करते हैं. निवृत्त मार्ग वाले तो अनेक हठयोग करते हैं. பாபா சொல்கிறார், குறிக்கோள் ராஜா ராணி ஆவது தான் என்றால் பிரஜைகளும் கண்டிப்பாக வருவார்கள். மனிதர்கள் யோகம் என்று நிறைய சொல்லிவிட்டார்கள். சந்நியாச மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அநேக ஹட்டயோகங்கள் செய்கிறார்கள். वह राजयोग सिखलाना सके. बाप का ही काम है, एक प्रकार का बाप का ही हर एक प्रकार का योग है. सिर्फ कहते हैं अपने को आत्मा समझकर मुझ बाप को याद करो. 84 जन्म पूरे हुए हैं, अब घर वापस जाना है, अब पावन बनना है. பாபாவின் யோகமே ஒரே முறையான யோகமாகும். தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள் என்பது மட்டுமே கூறுகிறார். 84 பிறவிகள் முடிந்திருக்கிறது. இப்போது வீடு திரும்பி செல்ல வேண்டும். இப்போது தூய்மையாக ஆக வேண்டும். एक बाप को याद करो, बाकी सबको छोड़ो. भक्ति मार्ग में तुम गाते थे कि आप आएंगे तो हम सब छोड़ देंगे, तो ज़रूर उनके वर्षा मिला था ना. ஒரு தந்தை நினைவு செய்யுங்கள், மற்ற அனைத்தையும் விட்டுவிடுங்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களிடம் தொடர்பை இணைப்போம் என்று பாடினீர்கள். எனவே கண்டிப்பாக அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது அல்லவா? आधा कल्प स्वर्ग फिर है नरक. रावण राज्य शुरू होता है. ऐसा समझाना है. अपने को देह ना समझो. आत्मा अविनाशी है. आत्मा ही सारा पाठ नोंदा हुआ है जो तुम जानते हो. अरे कल्पम स्वर्गम अरे कल्पम नरकமாக இருக்கிறது. ராவன் ராஜ்யம் ஆரம்பமாகிவிட்டது. இவ்வாறெல்லாம் புரிய வைக்க வேண்டும். தன்னை தேகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மா में ही सारा पाठ नोंदा हुआ है जो तुम जानते हो. अब शिव बाबा को याद करो तो बेड़ा पार हो जाएगा. सन्यासी पवित्र बनते हैं तो उनका कितना मान रहता है. सब माथा टेकते हैं. ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மாவில் தான் அனைத்து நடிப்பும் அடங்கியிருக்கிறது. அதை நீங்கள் நடிக்கிறீர்கள். இப்போது சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் துன்பம் விலகிவிடும். சன்னியாசிகள் தூய்மையாகும் போது அவர்களுக்கு எவ்வளோ புகழ் ஏற்படுகிறது. சப் மாதா எல்லோரும் அனைவரும் தலை வணங்குகிறார்கள்.
पवित्रता की बात पर ही ऊंच नीच बनते हैं। देवता हैं बिल्कुल ऊंच। सन्यासी फिर एक जन्म पवित्र रहते हैं, फिर दूसरी जन्म में तो विकार में चले जाते हैं। देवता होते हैं सतयुग में। அனைவர் இப்போ பாபா சொல்கிறார், தூய்மையின் விஷயத்தில் தான் உயர்ந்தவர்களாகவும் ஆகிறார்கள், தாழ்ந்தவராகவும் ஆகிறார்கள். தேவதைகள் முற்றிலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவதைகள் தான் முற்றிலும் உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள். சன்னியாசிகள் ஒரு பிரிவு தூய்மையாக இருக்கிறார்கள், பிறகு அடுத்த பிரிவில் விகாரத்தின் மூலமாக ஜன்மம் எடுக்கிறார்கள். தேவதைகள் சத்தியுகத்தில் தான் இருக்கிறார்கள். अब तुम पढ़ते हो तो फिर पढ़ने भी हो, कोई पढ़ते हैं तो लेकिन दूसरे को समझ नहीं सकेंगे क्योंकि धारणा नहीं होती. பாபா கேங்க तुम्हारी तकदीर में नहीं है तो बाप क्या करेंगे. இப்போது நீங்கள் படிக்கிறீர்கள், பிறகு படிப்பிக்கவும் செய்கிறீர்கள். சிலர் படிக்கிறார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது, ஏனென்றால் தாரணை ஆவதில்லை. பாபா சொல்கிறார், உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பாபா என்ன செய்ய முடியும். பாபா यदि सबकी आशीर्वाद बैठ करें तो सब स्कॉलरशिप ले लेंगे. वे तो भक्ति मार्ग में आशीर्वाद करते हैं. सन्यासी भी ऐसे ही करते हैं. उनको जाकर कहेंगे मुझे बच्चे हो आशीर्वाद करो. ஒருவேளை பாபா அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்தால் அனைவரும் ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கொண்டு முதல் நம்பரில் வந்து விடுவார்கள். அதை பக்தி மார்க்கத்தில் ஆசீர்வாதம் என்கிறார்கள். சன்னியாசிகள் கூட அப்படி செய்கிறார்கள். அவர்களிடம் சென்று எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். अच्छा तुमका बच्चा होगा, बच्ची हुई है तो कहेंगे बावी, बच्चा हुआ तो वाह वाह कर चरण में गिरते हैं. உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகும், பெண் குழந்தை பிறந்தால் அது விதி என்று சொல்கிறார்கள். ஆண் குழந்தை பிறந்தால் ஆஹா என்று காலில் விழுந்து கொண்டே இருப்பார்கள். अच्छा अगर फिर भी मरे तो रोने पड़ते हैं, गुरु तो गाली देने पड़ते हैं. गुरु कहेंगे ये भावी थी. कहेंगे पहले क्या बताया, पहले क्यों नहीं बताया. कोई मरे भी तो जिंदा हो जाते हैं तो वही भावी हो जाते हैं. ஒருவேளை இறந்து விட்டால் அழுது புலம்புகிறார்கள், குருவை திட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். குரு அப்படி விதி இருந்தது என்று சொல்வார். முதலிலே ஏன் சொல்லவில்லை என்று அவர்கள் குரு மேலே கோபித்துக் கொள்வார்கள். யாராவது இறந்தவர் உயிர் விட்டால் இதுவும் விதி என்று தான் சொல்கிறார்கள். वे है भी ड्रामा में नूंद, आत्मा का छिपा जाती है. डॉक्टर लोग भी समझाते हैं यह मर पड़ा है फिर जिंदा हो जाते हैं. இதில் கூட நாடகம் அடங்கியிருக்கிறது. ஆத்மா எங்காவது மறந்து விடுகிறது. டாக்டர்கள் கூட இவர் இறந்து விட்டார் என்று புரிந்து கொள்கிறார்கள், பிறகு உயிர் சரீரத்தில் பிரவேசமாகி விடுகிறது. चिता पर चढ़ते हुए भी उठ जाते हैं. कोई ऐसा निकलते हैं, ऐसा किसी को माना तो उनके पीछे ढेर पड़ जाते हैं. அதாவது சுடுகாட்டில் தீயில் ஏற்றப்பட்டவர்களும் கூட எழுந்து விடுகிறார்கள். யாராவது ஒருவர் ஏற்றுக்கொண்டால் எல்லோரும் பின்னால் நின்று நிறைய பேர் சென்று விடுகிறார்கள். एक तुम बच्चे बहुत निर्माण चित्त होकर चलना है, अहंकार जरा भी ना हो. आजकल किसी को जरा भी अहंकार दिखा है तो दुश्मनी बड़ी. குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் பணிவு உடையவர்களாக ஆகி நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட அகங்காரம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு யாரிடமாவது கொஞ்சம் அகங்காரம் காட்டினீர்கள் என்றால் விரோதமாகி விடுகிறது. बहुत मीठा होकर चलना है. नेपाल में भी आवाज़ निकलेगा. अभी तुम बच्चों को मई माह समय है नहीं. மிகவும் இனிமையாளர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நேபாளத்தில் கூட குரல் எழுப்ப வேண்டும். இப்போது குழந்தைகளாக உங்களுடைய மகிமைக்கான நேரம் கிடையாது. नहीं तो उनके अखाड़े उड़ जाएंगे, बड़े बड़े जग जाएंगे तो और सभा में बैठ सुनाएंगे तो उनके पिछाड़ी ढेर का ढेर आ जाएंगे. இல்லை என்றால் அவர்களுடைய சன்னியாசிகளின் தங்குமிடம் பறந்து போய்விடும். பெரிய பெரிய மனிதர்கள் விழித்து கொண்டால் சபையில் அமர்ந்து சொன்னால் அவர்களுக்கு பின்னால் நிறைய பேர் வந்து விடுவார்கள் ஞானத்தில். कोई भी MP बैठ तुम्हारी महिमा करे तो भारत का राजयोग इन ब्रह्मा कुमारी के सिवाय कोई सिखला नहीं सकते हैं. ऐसा अभी तक कोई निकला नहीं. யாராவது MP பாரதின் ராஜயோகத்தை பிரம்மாகுமாரிகள் தவிர வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது என்று உங்களுடைய மகிமை செய்தார்கள் என்றால் செய்ய வேண்டும். அப்படி செய்தார்கள் என்றால் இதுவரை அந்த மாதிரி யாரும் வரவில்லை என்கிறார். बच्चों को बहुत होशियार चमत्कारी बनना है.
पहले पहले भाषण कैसे करते हैं सीखना चाहिए. சர்வீஸ் करने யுக்தி பாப் சிக்கலாते हैं. குழந்தைகள் மிகவும் புத்திசாலியாக, சாமர்த்தியசாலியாக, சமர்த்தாக, அற்புதமானவர்களாக ஆக வேண்டும். இன்னார் இன்னார் எப்படி உரையாற்றுகிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சேவை செய்வதற்கான யுக்தியை பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். बाबा ने मुरली चलाई ही एक्यूरेट कल्प कल्प ऐसे ही चलाते हैं. ड्रामा में ये भी नूंदा हुआ है. प्रश्न नहीं उठा सकता है, ऐसा क्यों? பாபா முரளி நடத்தினாரோ அப்படியே துல்லியமாக கல்பம் நடத்தியிருக்கிறார். நாடகத்தில் இதுவும் அடங்கியிருக்கிறது. அப்படி ஏன் என்ற கேள்வி எழ முடியாது. ड्रामा अनुसार जो समझाया था वही समझाएंगे, समझाते रहते हैं. बाकी लोग तो अतः प्रसन्न रहेंगे. बोलो पहले भगवान वाच मनमनाभव हो जाता है. புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன். நாடகத்தின்படி என்ன புரிய வைக்க வேண்டியிருக்குதோ அதை புரிய வைத்தார். புரிய வைத்து கொண்டு தான் இப்பவும் இருக்கிறார். மற்றபடி மக்கள் அளவற்ற கேள்விகள் கேட்பார்கள். முதலில் மன்மனாபவ, மனதால் பகவானை நினைப்பது என்பது ஆக்குங்கள் என்று சொல்லுங்கள். பாப்கு ஜான்னை செய்கி தும் சப் குச் ஜான் படையோ. பாபாவை தெரிந்து கொள்வதன் மூலம்தான் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் நம்பர், सर्विस की युक्ति रचकर बहुत होशियार और चमत्कारी बनना है. धारणा कर फिर दूसरों को भी करनी है. சேவைக்கான யுக்தி கற்றுக்கொண்டு அதிக புத்திசாலியாகவும் திறமையானவர்களாகவும் ஆக வேண்டும். தாரணை செய்த பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். படாய் से अपनी तकदीर आपको ही बनाना है. படிப்பின் மூலம் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறார், किसी भी बात में जरा भी अहंकार नहीं दिखाना है कि बहुत मीठा और निर्माण चित्त बनना है. எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூட அகங்காரத்தை காட்டக்கூடாது. மிக மிக இனிமையாகவும் பணிவுடையவராகவும் ஆக வேண்டும். மாயா ரூபி கிரகோ அப்படி சம்பால் கர்னி है. மாயை என்னும் முதலையிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். वरदानम, बीती को श्रेष्ठ विधि से बीती कर याद स्वरूप बनाने वाले पासविता अनुभव. நடந்து முடிந்துவிட்டதை சிறந்த விதி மூலமாக அதை கடந்து சென்று நினைவு சொரூபமாகக்கூடிய பாஸ்வித்த அனர் ஆத்மா ஆவீர்களாக. இந்த வரதானத்திற்கான விசாரத்தை பாருங்கள். पास्ट इज पास्ट, जो होना है यही है. समय और दृश्य सब पास हो जाएंगे, लेकिन पासविता अनर बनकर हर संकल्प का समय को पास करो. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது எது நடந்தோ அது நடந்து விட்டது என்பது அதுதான் இருக்க வேண்டும். காலம் மற்றும் காட்சிகள் எல்லாமே பாஸ் கடந்து கொண்டு போய்விடும். ஆனால் பாஸ்வித்தானர் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுவராகி ஒவ்வொரு சங்கல்பமும் அல்லது நேரத்தையும் பாஸ் கடந்து செல்லுங்கள். அர்த்தாத் बीती को ऐसा श्रेष्ठ विधि से बीती करो. जो बीती है, बीती को स्मृति में लावो तो वह बोल दिल से ही निकालो. அதாவது நடந்து விட்டதை சிறந்த விதி மூலமாக கடந்து செல்லுங்கள். நடந்து முடிந்ததை நினைவில் கொண்டு வந்த உடனே ஆஹா ஆஹா என்ற வார்த்தைகள் இதயத்திலிருந்து வெளிப்படட்டும். அந்நிய ஆத்மா ஆப்கி பீதி ஹுய் ஹிஸ்ட்ரி கோ பாட் படாவோ. மற்ற ஆத்மாக்கள் உங்களுடைய நடந்து முடிந்த ஸ்டோரியை கதை மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளட்டும். ஆப்கி பீதி யாதகார் சுரூப் பன் ஜாத்தி ஹை தோ கீர்த்தன் அர்த்தாத் கீர்த்தி காத்தே हैं. உங்களது கடந்த கால நினைவு சுரூபமாகிவிட வேண்டும். அப்போது கீர்த்தனை செய்து உங்களுடைய புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன், ஸ்வ கல்யாண் के श्रेष्ठ प्लान बनाओ तब विश्व सेवा में शाकाश मिलेगी. சுய நன்மைக்கான சிறந்த திட்டத்தை சிரேஷ்ட பிளான் அமைத்தீர்கள் என்றால் உலக சேவைக்கான சாகாஷ் சக்தி கிடைத்து கொண்டிருக்கும். अच्छा, मीठे मीठे सिखलाते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को नमस्ते. ओम शांति.